சுவாமி தேசிகன் சாட்ச ரகுவீர கத்தியத்துக்கு ஸ்ரீவே வில்லிவலம் நாராயணாச்சார் சாட்ச விளக்கத்தோடு சேர்த்து நாம் இந்த காணொளியை பார்த்துன்னு வரோம். அதில் இன்னைக்கு 6வது சூர்ணிகையிலேருந்து 20வது சூர்ணிகை வரைக்கும் அர்த்தத்தை பார்க்கலாம். விசேஷமான ரகுவீர கத்தியம். சுவாமி தேசிகன் சாட்சது என்னன்னா 6வது சூர்ணிகையில் விஷததிபதிரண சகசரண சதுரத சரத சரமருண விமோச்சனா அப்படின்னா சுவாமி சாட்சதம் பிரகாரம் இதுக்கு அர்த்தம் என்ன ஆறுது அப்படின்னு பார்க்க போகச்சே, தசரதன் தேவர்களுடன் இணைந்து போர் புரியும் பொழுது ஏற்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்கிறார். இப்படி நீ பிறந்ததனால் தேவேந்திரனுக்கு யுத்த காலத்தில் உதவியதன் மூலம் முன்பே தேவர்கள் கடனை கழற்றிய தசரதருக்கு எஞ்சி நின்ற பித்ருக்கள் கடனையும் அகற்ற உதவினவன் ஆகிறாய் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் சுவாமி. ஏற்கனவே தசரதன் தேவர்களோடு சேர்ந்து போர் பண்ணி அசுரர்களை அழிச்சதுனாலே தேவர்களிடமிருந்து பெற்றிருந்த சாபங்கள் போன்றவை அந்த குலத்துக்கு நீங்கியது அப்படின்றான். அந்த அப்படி நீங்கினது போதும் நீ தசரதனுக்கு மகனா பிறந்ததுனால பித்ருக்களுடைய சாபமும் போயிடுத்து அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார்னு விசேஷ அர்த்தமாகுது. 7வது சூர்ணிகை என்னன்னா கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா. இதுக்கு சுவாமி வில்லிவலம் சாட்ச அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்க போகச்சே, உலகெல்லாம் பரம காரண வஸ்துவாகிய நீ கௌசலையின் திருக்குமாரன் என்ற போர்வையிலே ஒளிர்ந்து வளர்ந்தாய் அப்படின்னு சொல்ற. தசரதனுக்கு குமாரனா கௌசலையுடைய வயிற்றுல பிறந்த நீ ராமனா வளர்றதே ஒரு விசேஷம்தான். 8வது சூர்ணிகை கௌமார கேளி கோபாயித கௌசிகாத்வரா அப்படின்னு சொல்லி முடியாது. உன்னுடைய பால லீலைகளை ஒரு திவலையாகவே விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணமும் தலை கட்டிற்று அப்படின்னு சொல்றார். பாலபருவத்தில் ராமன் செய்த லீலையால விஸ்வாமித்திரருடைய சம்ரக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான காரியத்திலையும் ராமனுடைய பேர் இருந்தது அப்படின்னு சொல்ல வர. அவ்வளோ விசேஷமான இந்த 8வது சூர்ணிகை. 9வது சூர்ணிகை ரணத்வார துர்ய பவ்ய திவ்யாஸ்தர பிருந்த வந்திதா விசேஷமா சொல்லியிருக்கா. சுவாமி அதை அர்த்தத்தில் சாய்க்கும் போது பார்க்கச்சே விசேஷமா வெளியாகிய உன் வலிமையை கண்டு, யாருடைய வலிமையை கண்டு? ராமனுடைய வலிமையை கண்டு பெரும் பேருக்கு சாதனமாகிய சாஸ்திரங்கள் எல்லாம் உன்னை தாமே வந்தடைந்தன. ராமனுடைய பராக்கிரமத்தையும் வல்லமையையும் பார்த்து சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய உண்மைகள் ராமனை வந்தடைந்தது அப்படின்னு சொல்றான். பாலபருவத்திலேயே ராமன் எல்லா விதமான தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணார் அப்படின்றது இதுலேருந்து தெரிய வருது. 10வது சூர்ணிகை பிரணத ஜன விமத விமதலித துர்லலித தோர்லலிதா அப்படின்னு சொல்றது. அதுக்கு வில்லிவலம் சுவாமி சொல்லிருக்க விசேஷமான அர்த்தம் என்ன ஆகுதுன்னா, உன் அழகிய திருத்தோள்கள் தின வடங்கள் தேசமெங்கும் பக்தர்களுக்கும் விரோதி
களை நாசம் செய்ததற்கு உகந்ததாய். பக்தர்களுக்கு விரோதிகள் யார்னா மக்களுக்கு விரோதிகள் தான் பக்தரோட விரோதிகள். அப்படியாப்பட்ட பக்தனுடைய விரோதியை நாசம் செய்யக்கூடிய தோள்களை கொண்டவனாக ராமன் இருந்தான் அப்படின்னு சொல்றது இந்த சூர்ணிகை, விசேஷமான சூர்ணிகை. 11வது சூர்ணிகை ரகுவீர கத்தியத்தில் தனுதர விசிக விதாடன விகடித விசராரு சராரு தாடகா தாடகேயா அப்படின்னு சொல்ற சூர்ணிகை. இந்த சூர்ணிகைக்கு வெள்ளிவலம் சுவாமி விசேஷமான அர்த்தத்தை கொடுத்துருக்கார். என்னன்னா, சிறிய ஒரு பணத்தை சிருஷ்டி செய்து தாடகையிடமிருந்து அவள் மகனாகிய மாரீச்சனை விலக்கி உயிருடன் ஓட்டிவிட்டாய் அப்படின்னு சொல்கிறான். மாரீச்சனை ராமன் கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தார். ஆனால் அப்போவே கொலை பண்ணிட்டுருக்கலாமா? ஆனால் மாரீச்சனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக உயிரோடையே அமுச்சு வச்சார் அப்படின்னு சொல்கிறது. 12வது சூர்ணிகை ஜட கிரண ஜகலதர ஜடில நடபதி மகுட தட நட நபுடு விபுத சரி அதிபகுளன மதுகலன லலித தப நளித நரஜ வம்ருதித நிஜவ்ருஜின ஜனதுபல தனுருசிர பரமுனி வரயுவதினுதா அப்படின்னு சொல்கிறது. விசேஷமான சூர்ணிகை. இந்த சூர்ணிகைக்கு அர்த்தம் அப்படின்னு பார்க்க போகச்சே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கிரணங்களாகிய சந்திரனுடைய சித்திரகுப்தன் தலையிலான ஓர் ஆடல் வல்லான் சிவன் முடியில் குதித்து ஆடவல்ல அமர நதி கங்கை ஆகிய தேனேழும் விரும்பும் திருவடி தாமரையின் ஒரு துகள் தன்மேல் பட அவனால் தனது பாவமெல்லாம் துளைய கல்லுருவம் கலைந்து பெண்ணுருவம் பெற திகழ்ந்த கௌதம தம்பதி அகல்யை உன்னை பலவாறு போற்றினாள் அன்றோ அப்படின்னு. அகல்யை சாபம் விமோச்சனமானது ராமனால அப்படின்னு ராமாயணத்தை வாசிக்கிறவா எல்லாருக்கும் தெரியும். அந்த அகல்யை ராமனை எப்படி பாராட்டினா அப்படின்னு இந்த சூர்ணிகையில் சொல்கிறா. விசேஷமான சூர்ணிகை. ராமனுடைய அந்த பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் இந்த ரகுவீர கத்தியத்தை சேவிக்கணும். கிரணங்கள் சந்திரனை போல இருக்கான். சித்திரகுப்தன் தலைவனாக யார்னா சிவன் தான் சித்திரகுப்தனுடைய தலைவன். அவன் முடியில இருக்கக்கூடிய அமர நதி, அமர நதினா வத்தாத நதி அப்படின்னு கொண்டு போறான். அந்த வத்தாத நதி எது அப்படின்னா கங்கை. அந்த கங்கை எப்படி பாவங்களை போக்குகிறதோ அது போன்று ராமனுடைய பராக்கிரகங்களும் பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லி 13வது சூர்ணிகை குசித சுத கதித விதித நவ விவித கதா. இதுக்கு விளக்கம் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, விஸ்வாமித்திரர் ராமனை காட்டுக்கு ஆஷின் போகச்சே, தசரதனோட உத்தரவோட காட்டுக்கு ஆஷின் போகச்சே அவர் 9 விதமான கதைகளை ராமனுக்கு போதித்தார். அந்த கதைகள் எந்த சமயத்தில் சொன்னார் அப்படின்னா, நடந்து நடந்து ராமனுடைய கால்கள் நொந்த சமயத்தில் அந்த களைப்பும் போக்கும் விதமாக அந்த 9 கதைகளையும் சொன்னார் அப்படின்னு விசேஷமாக அர்த்தமாகுது. விசேஷமானது. 14வது சூர்ணிகை மைதிலி நகர சுலோச்சன லோச்சன சகோர சந்திரா அப்படின்னு சொல்கிற சூர்ணிகை. இந்த சூர்ணிகைக்கு சுவாமி சொல்லியிருக்க விளக்கம் என்னன்னா, மைதிலி நகரம் மிதிலாக்கு ராமன் போகச்சே
அங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாரையும் ராமனை பார்த்த உடனே அவர்களை கவரும் விதமாக ராமன் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது இந்த சூர்ணிகை. விசேஷமான சூர்ணிகை. முக்கியமாக பெண்கள் எல்லாரும் ராமனை பற்றி சீதையுடன் வர்ணித்ததை இந்த சூர்ணிகை குறிப்பாக சொல்கிறது. விசேஷமான சூர்ணிகை. 15வது சூர்ணிகை கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா விசேஷமாக சொல்லிடலாம். இதுக்கு சுவாமி விளக்கம் என்ன சாட்சியிருக்கார் அப்படின்னு பார்க்கச்சே, அதாவது மிதிலையில் ராமனுடைய தோல் வலிமையையும் சிவதனுசு வாங்கின்னு சொல்கிறதோட எடுத்து அதை முறிச்ச விதத்தையும் பற்றி சில காலங்கள் பேசிகிட்டே இருந்தாலும் ராமன் இப்படி வளைச்சார், அப்படி வளைச்சார், அப்படி உடைச்சார்னு அவ்வளோ விசேஷமான ராமனுடைய புஜ பல பராக்கிரமங்களை இந்த சூர்ணிகை சொல்கிறது. விசேஷமான சூர்ணிகை. 16வது சூர்ணிகை சண்டகர கிரண மண்டல போதித புண்டரீகவன ருசிலுண்டக லோச்சனா அப்படின்னு சொல்கிறது. விசேஷமாக இந்த சூர்ணிகைக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கே அப்படின்னு பார்க்க போகச்சு, ஆழ்ந்த நீரில் பருத்த தண்டின் மேல் சூரியனுடைய கிரகணங்களால் அப்பொழுதே மலர்ந்த தாமரையினுடைய அழகை போன்று ஆனந்த மிகுதியில் ராமன் இருந்தான் அப்படின்னு சொல்கிறது இந்த 16வது சூர்ணிகை. விசேஷமான சூர்ணிகை. 17வது சூர்ணிகை மோசித ஜனகருதய சங்காதங்கா. இந்த சூர்ணிகைக்கு அர்த்தத்தை பார்க்க போகச்சே, பருவமெய்திய பெண்கள் பெற்று மரக்கலம் தொலைந்த கடலிலே துளங்குவரை போல் இருந்த ஜனகராஜாவின் சஞ்சனங்களை தீர்த்த ராமன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ராமனுடைய பராக்கிரமங்களை விஸ்வாமித்திரர் சொல்ல கேட்டாலும் ராமனுடைய பராக்கிரத்தை அறிந்த தசரதனுடைய மனம் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தது அப்படின்றது இந்த 17வது சூர்ணிகையில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். விசேஷமான சூர்ணிகை. 18வது சூர்ணிகை பரிக்ருத நிகல நரபதி வரண ஜனதுகிருத குசதட விகரண சமுசித கரதலா. இந்த சூர்ணிகைக்கு அர்த்தமானது, மற்ற அரசர்கள் எவ்வளோ பேர் போட்டி போட்டாலும் அந்த போட்டியில் ஜானகியுடன் திருமணம் செய்து கொண்டு அவளுடன் விளையாட வல்லவனாக திகழ்ந்தவன் ராமன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். விசேஷமான சூர்ணிகை. 19வது சூர்ணிகை சத கோடி சதகுண கடித பரசுதர முனிவர கரத்ருத துரணமதம நிஜ துரதாகர்ஷண பிரகாசித பாரமேஷ்யா அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்க்க போகச்சே, வஜ்ராயுதத்தின் 100 மடங்கு கடினமான பரசு முனிவர் கையிலேந்திய விஷ்ணு தனுசை வலிமையை ஒத்த சர்வேஸ்வரத்தை சகலருக்கும் வெளிப்படுத்தினாய் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது வஜ்ராயத்தை காட்டிலும் பல மடங்கு கஷ்டமான பரசு முனிவர் வச்சிருந்த கோடாலியை விட வலிமையான விஷ்ணு வச்சுருந்த பிரம்மாஸ்திரத்தோட வலிமையான எல்லா விதமான வலிமைகளை விட ராமனுடைய தனுசு வலிமை பெற்றிருந்தது. அவருடைய பானங்கள் அதை விட வலிமை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறான். விசேஷமான சூர்ணிகை இது.
20வது சூர்ணிகை கிருதுஹர சிகரி கந்துக விக்ருத்யுன்முக ஜகதரு தந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குசல தச சதபுஜ முக நிருபதி குல ருதிருஜர பரித பிருந்துதர தாடக தர்ப்பித பித்ருக புகபதி சுகதி விகதி கரணத பரிட்டி சுபரிகிருகா. ராவணன் கொடுமையான அரக்கன் அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய பராக்கிரமங்களை பார்க்கும்போது கைலாய ஸ்திரீகளை பந்தாடினவன் அப்படின்னு சொல்றான். உலகனைத்தையும் முள் போல் உறுத்தி வந்தவன் அப்படின்னு சொல்றான். திக்குகளை வென்றவன், 8 திக்குலையும் வென்றுட்டான் ராவணன். ராவணனை தன்னுடைய எல்லைக்குட்பட்ட ராஜாவாக வச்சிருந்தவன் யாருன்னு கேட்டா காத்யாதி வீராயன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்படியாப்பட்ட அந்த காத்யாதி வீராயனை அவனோட குலமே இருக்கக்கூடாதுன்னு அழிச்சவர் பரசுராமன். அந்த பரசுராமன் அந்த ராஜ குலத்தை அழிச்சு அதில் இரத்த குலத்தை உண்டு பண்ணி அதிலே தர்ப்பணத்தை பண்ணினார் அப்படின்னு சொல்றார். அப்படியாப்பட்ட அந்த பராக்கிரமசாலியினுடைய புண்ணியலோக மார்க்கத்தில் இருந்தவன் ராமன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். விசேஷமானது. பாலகாண்டத்திலேயே ராமனுக்கு முன்னாடி பரசுராமன் எல்லா விதமான அசுர குலங்களையும் வென்று ராமனுக்கு தீர்மானமாக அனைத்தையும் தயார் செய்து வைத்தார் அப்படின்னு இந்த சூர்ணிகையிலேருந்து முடிவார். விசேஷமான சூர்ணிகை.